அது என்ன நடந்துச்சுன்னா அது ஐயோ லிப்ஸ்டிக் கரை வேற மூஞ்சி கழுவாம பத்திரமா வச்சிருந்தேன். ஆனாலும் மண்ணிலேயே இருந்தனால ஓவரா அரிச்சுக்கிட்டே இருந்துச்சா, வேற வழியே இல்லாம குளிச்சிட்டேன். இல்லனா அந்த எவிடன்ஸை காமிச்சிருப்பேன். இல்ல 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 நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஏதோ போய் சொல்ற, என்ன ஏமாத்துற? நீ ஒத்துக்காம போ. ஆனா நடந்த எதையுமே இனிமே மாத்தவே முடியாது டார்லிங். ஆனா ஒண்ணு, 7 வருஷத்துல ஒரு சின்ன டீட்டெயில் கூட மாறல. அதே வீரா, அதே லவ், அதே வேகம். கள்ளி உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாமா மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியுது? மோரோ மரியாதையா வெளிய போடா. போடா வெளியில. போடா. பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நீலா. நிஜமாவே இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்ல நம்மள வெறுப்பேத்துறதா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான், நம்பாத. அவன் சொல்றது அத்தனையுமே பொய். நீயாவது அவன் பக்கம் சாயறதாவது வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா நான் தான் பானையில இருந்த கல்லை எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா இல்ல நம்ம பண்ணல, அவன் தான். அவன் மேலதான் தப்பு. என்ன பார்ட்னர் திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? சூர்யா, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன? வீரா கிட்ட என்னை பற்றின எவிடன்ஸ்லாம் இருக்கு, அதை நீ எடுத்துறணும். இந்த மாதிரி முக்கியமான ஃபைல்ஸ்லாம் அவள் வீட்டில் வச்சிருப்பாளா? வீட்டில் தான் வச்சிருக்கணும். ஆஃபீஸில் எங்கள் ஆளுங்கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லிட்டேன், அங்கே இல்லை. அவள் செம்ம கேடி. இந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் தொலைஞ்சு போய்டுன்னு தலைக்கு வச்சுட்டு படுத்திருப்பா. அதனால அந்த ஃபைல்ஸை எப்படியாவது நீ எடுத்து கொடுத்துரு. ஓகே, நான் எடுத்துறேன். ஆனால் எடுத்து கொடுத்தா உனக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன இருக்கு? என்ன வேணும்? நான் என்ன எதிர்பார்ப்பேன்? புரியுது. அந்த வீராவையே உனக்கு முழுசா தரேன். அது எப்படி உன்னால முடியும்? முடியும், ஆனா அதுக்கு அந்த வீரா கலெக்டரா இருக்கக்கூடாது. அதுக்கு நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும். வீராவை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பரவாயில்லையே, அவளை இவ்வளோ லவ் பண்ற, இவ்வளோ பைத்தியமா இருக்க. உன்னை விட்டுட்டு எப்படி அந்த மாறன் பின்னாடி போனா? அதான் விதி. இப்போ இந்த விதியை மாற்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் பண்றத பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ வீரா மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கிற வழியை பாரு. தல, நேத்து நைட்டு நானும் அந்த வளர்ந்து கட்டவனும் ஒரு பள்ளத்துல போய் விழுந்துட்டோம். அண்ணி நீயும் நைட்டு முழுக்க எங்க தங்கி இருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? அத வேற. டேய், என்னடா கேள்வி கேக்குற குறுக்கு பாயில? வெக்கப்படுறியா? யோ, என்னைய வெக்கம்லாம் படுற? போடும். இல்லையா, அண்ணி வேற உன் மேல செம்ம கோவமா இருந்தாங்க. அப்புறம் எப்படி நீ அண்ணி மட்டும் தனியா இருந்தீங்க? டேய், அதெல்லாம் லவ் செட் ஆகாத வெட்டி பயலுக்கு அப்படி இருக்குண்டா. என்னது? நீ சிங்கிளாவே இருக்கல்ல, அதுதான் உனக்கு ஒன்றும் புரியல. என் பொண்டாட்டி எப்போ கோவப்படுவா, எப்போ சண்டை போடுவா, எப்போ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவன் என்னை அடித்தாலும் திட்டினாலும், ஏன் என்னை கொல்லவே வந்தாலும் அவன் மனசுல எப்பயும் நான் தாண்டா இருப்பேன். ஏதோ இப்ப நடக்கிற சின்ன சின்ன சண்டையெல்லாம் வச்சு நாங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சுட்டோமேன்னு எவனும் யோசிக்க கூடாது. எவனும் யோசிக்க கூடாது. கேட்டுச்சா? என்னைக்குமே அவ என்னோட வீராதான். கனி, என்ன வேலை இதெல்லாம்? கோலி விளையாடுற இடமா இது? ஐயோ, நான் பார்த்த வேலைக்கு புள்ளிய சொல்றாளே. இல்ல வீரா, நீ தானடி இதெல்லாம் பண்ண? என்ன திட்டாத.
படிச்சிட்டு இருக்கேன். இவ பண்ணலையா? ஏ கத்தி, ஆ மேடம், என்னையா இதெல்லாம்? வயசுல பெரிய ஆள் தானே நீ? கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. ப்ளீஸ் டக்கோ தொட்டாத. உங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேத்தம் போற. என்ன சொல்லணும்? ஏன் தப்பு? என்ன லுக்கு என் பக்கம் திரும்புது? தப்பா நினைச்சுக்காதடா, சாரிடா. பரவாயில்ல தல. பிளானா? பாலுங்களா? பெரிய ஆளியா நீ? நீ சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. டேய், உருகி உருகி லவ் பண்ண வேண்டானா? எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டிக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு? அந்த இரும்பு கோட்டைக்குள்ள என்னை தாண்டி எவனாலையும் வர முடியாது. கெத்தா பஞ்சு டைலாக் பேசியாச்சு. ஒருவேளை என் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக கூட அவ புருஷன் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவங்க நெருக்கமாவே இல்லையா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்ல நெருக்கமா தான் இருந்திருக்காங்க. ஆனா தப்பு எதுவும் நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்றா. அக்கா, உன் ஃப்ரெண்டு தப்பு நடக்கலன்னு சொல்றாளா இல்ல தப்பு நடக்கலன்னு நம்புறாளா? அது அது அவ அப்படிதான் நம்புறா. ஆமா. அப்ப கண்டிப்பா அவங்க நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க. என்ன அக்கா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது தப்பு இல்லையே. இதெல்லாம் நடந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஐயோ, இவனே இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறான். ஏய், என்னடி இப்படி சொல்ற? இல்ல பிருந்தா, அதை நம்ம எப்படி நம்ப முடியும்? அது சும்மா கூட சொல்லிருப்பாங்கல்ல. நடந்துச்சா நடக்கலன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லு? அக்கா, வேணும்னா ஒரு ட்ரிக் இருக்கு. அத வச்சு வேணும்னா அது நடந்ததா இல்லையான்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ரிக் அது? அது கொஞ்சம் பழைய காலத்து டெக்னிக் தான். சொல்லுடி சீக்கிரமா. ஒண்ணும் இல்ல அக்கா, அவ புருஷனோட நெஞ்சில நகைக்கீரல் இருந்துச்சுன்னா அவ வேணான்னு போராடி ஒதுக்கியிருக்கான்னு அர்த்தம். இதுவே முதுகுல நகைக்கீரல் இருந்தா இவதான் அவரை நெருங்கி 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதான் அந்த டெக்னிக். உன் ஃப்ரெண்ட போய் செக் பண்ண சொல்லு. அப்போ மாற முதுகுல கீரல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். இருக்கேன் பிருந்தா, சொல்லு. சூப்பரி. நான் அப்படியே இந்த ஐடியாவை அவகிட்ட சொல்லிடுறேன். இப்பவே கண்டுபிடிக்க சொல்லிடுறேனே. தேங்க்ஸ் டி. வச்சிடுறேன். சரி, நீ எப்போ வர? அவர் ஏதோ வேலையா இருக்காருக்கா. முடிச்ச உடனே வந்துருவோம். சீக்கிரமா வாங்க 2 பேரும். வீடே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, வச்சிடுறேன். சரிக்கா.